இந்து தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஷூட்டுக்கு கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னா என்ன ஷூட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் நன் அதர் தென் ஃபிட்னஸ் சீரீஸ்க்காக தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ட்ராவல் கப்புள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ட்ராவல் கப்புள் அப்படின்னு சொல்கிறத விட ஒடிசி ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி இவங்க பேர் சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நன் அதர் தென் கௌதம் அண்ட் ரெபேக்கா. ஸோ இவங்க 2 பேரை தான் வந்து இன்றைக்கி ஃபிட்னஸ் சீரீஸ்க்காக நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் ரொட்டீன் என்னது, என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா வீட்லேயே வந்து ஜிம் போக அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வீட்லேயே ஏதாவது டம்பிள்ஸ் அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. பட் இந்த இடம் வந்து ஒரு மொட்டை மாடியில் ஒரு மினி ஜிம் செட்டப்பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா, நம்ம பண்ணுறதுக்கு ஜிம் போகல அப்படின்னு சில பேருக்கு அந்த கில்ட்டாக கூட இருக்கலாம். பட் இந்த செட்டப் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஐடியா வந்துச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு? மெயின் ஐடியா வந்து கௌதம் தான். ஸோ கௌதம் அதான் ஐடியாங்கிறத விட என்னன்னா லைக் ஒரு ஜிம்முக்குன்னா நான் அப்போ வந்து நம்ம இங்கேருந்து ஒரு ஜிம்முக்கு போகிறோம், அதுக்கு ஒரு 1 hour நம்ம அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை பிளான் பண்ணி போடுவோம், ஒரு பேக் எடுத்துகிட்டு போவோம், நம்ம ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டோ அதை பிளான் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு 1 hour ஆகும். அங்கே ஒரு ஒர்க் அவுட் ஒரு 2 hours, அப்புறம் திருப்பி வரதுக்கு ஒரு 1 hour. ஸோ மெயினாக இந்த டைமை சேவ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது தான் இந்த பிளான் ஒன்று. அப்புறம் எப்போனாலும் we can ஒர்க் அவுட். ஒரு வீட்டில் இருக்கோம், இப்போ திடீர்னு எனக்கு நான் காலைல பண்ணலை, டைம் இல்லை, ஸோ நான் ஈவினிங் பண்ணுறேன் அப்படின்னு என்னோட டைம் ஃப்ரீடம்காக தான் இந்த ஒரு டெரஸ் ஜிம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பண்ணது தான் மெயின் ரீசன். அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் வெல். ஸோ அது மெயின் ரீசன் அண்ட் ஐடியா வந்து பிகாஸ் வி வாண்டட் டு சேவ் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் டூ த ஒர்க் அவுட் டெய்லி, ரெகுலராக பண்ணிடணும், ஒர்க் அவுட் மிஸ் பண்ணாமல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து வி ஸ்டார்ட் வித் ஒரு மொபிலிட்டி ரொட்டீன். ஸோ நல்லா எல்லா மசில்ஸையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஸோ ஒரு மொபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வி ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க் அவுட் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரெங்தனிங் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக வி ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெட் டு டோ. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் த நெக் ஸ்ட்ரெச். ஒரு 10 seconds ஒரு 8 seconds அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணுவோம். சேர்ந்து இந்த சைடு அப்புறம் ஒரு டவுன், ஒரு ஷோல்டர். ஹெட்லேருந்து டோலேருந்து அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா யூ ஒன்ட் மிஸ், மசில் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு பைசெப்ஸ் ஸ்ட்ரெச் இருங்க. செஸ்ட். இதெல்லாமே கரெக்டாக பண்ணணும். ஸோ கரெக்ட் ஃபார்மில் வச்சு ஸ்ட்ரெச். ஆக்சுவலி இந்த மோஸ்ட்லி இதெல்லாம் நாங்கள் ட்ரெயினர் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி முடிச்சிருவோம். இவர் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவார். நிறைய பேர் வந்து இந்த ஜிம்முக்கு அமௌண்ட்லாம் கட்டிட்டு ரெகுலராக போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லையா. ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஃபிட்னஸ் சீரீஸ் வந்து பண்ணும்போது சிங்கிளாக போய் எடுத்திருக்கோம். லைக் ஒரு பர்சனை வந்து தனியாக ஜிம் போகிறவங்க கிட்ட நம்ம போய் எடுத்திருக்கோம். பட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கப்பலாக வந்து பண்ணுறோம். ஸோ அந்த கப்பல் ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி, இப்போ 2 பேருமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி தனித்தனியாக பண்ணியிருப்பீங்க. பட் கப்பல் ஒர்க் அவுட் அப்படிங்கும்போது எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆச்சு, இல்லை எப்படி வந்து அந்த கால் எடுத்தீங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து பர்சனலாக அந்த கப்பிள் ஒர்க் அவுட் கௌதமோட ஒர்க் அவுட் பண்ணுறது ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, பிகாஸ் நாங்கள் வந்து 2 பேரும் வி ஆர் இன் அ ப்ரொஃபஷன். ஸோ எல்லாமே ஒரு டேயில் வந்து பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ தேர் இஸ் நோ குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைம் வந்து இந்த ஒர்க் அவுட் மூலியமா ஐ திங்க் வி டேக் த டைம் அவுட். அந்த குவாலிட்டி டைம் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதுக்காக மெயினாக வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் டுகெதர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஐ திங்க் ஒரு மோட்டிவேஷன் எனக்கு
ஸோ அவர் ஒரு மோட்டிவேஷனா இருக்காரு. ஸோ நான் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஸோ அவர் ஒர்க் அவுட் போயிட்டாரு, ஸோ நானும் போகணும் So, அப்படின்னு. அது வந்து வைஸ் வர்சா தான். ஏன்னா வந்து இப்போ சம்டைம்ஸ் எனக்கு டயர்டா இருக்கும், நான் வரல, நான் காலை மார்னிங் வந்து எந்திரிக்காம கூட இருக்கலாம், ஒரு இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லும் போது ஷீல் பில் இல்ல பண்ணிடலாம் அப்படின்றப்போ ஒரு ஈச் அதர்ஸ் ஒரு மோட்டிவேஷன். மியூச்சுவல் மோட்டிவேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது டெய்லி மார்னிங் ஒன்னா எந்திரிக்கிறது, ஒன்னா வந்து ஒரு பிஃபோர் ஒர்க் அவுட் நம்ம ஒரு சாப்பிட்டுட்டு மேலே வரதோ, ஸோ இதெல்லாமே ஒன்னா பண்றது வந்து ஐ திங்க் வி ஃபீல் இட்ஸ் பெட்டர். லைக் எப்படி நாங்கள் டிராவல் பண்றப்போ நாங்கள் நிறைய சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ, அதே மாதிரி இங்கேயும் மார்னிங்ஸ் மோஸ்ட்டாக ஒர்க் அவுட்னால 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அது வந்து ஐ திங்க் ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் ஆக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இது வந்து ஒரு ஃபியூ நம்பர்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைடு அந்த லெக்ஸுக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுவோம். ஸோ லெக்ஸ் வந்து ஒரு 4 ஸ்ட்ரெச் பண்ணணும் லெக்குக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு. ரெகுலராக ஃப்ரண்ட்டில் லெக்குன்னு பண்ணுற ஸ்ட்ரெச்சு. அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங்க்குன்னு ஸ்ட்ரெச்சு. ரெபேக்கா வந்து எப்படி என்னோட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகம். அப்புறம் வந்து அந்த மொபிலிட்டி ஃபுல்லாக பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸும் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு சர்டன் ஜாயின்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தனிங் ரெகுலராக பண்ணுவோம். ஸோ ஒன்று மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு நீ ஸ்ட்ரெங்தனிங். ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து எங்கேனாலும் அமேசானில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் பேண்ட் வச்சுட்டு இது டெய்லியும் பண்ணுற ஒரு நீ ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸு. ஸ்ட்ரென்தனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும். எப்பயுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ எல்லா ஜாயின்ஸுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அது ஸ்ட்ரெயின் ஆனாலும் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வந்து வி ஹேவ் டு டூ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்தனிங் ரொட்டீனும் ரெகுலராக பண்ணணும். பண்ணால் தான் எதுவும் ஈஸியாக ஜாயின்ஸ் இன்ஜுரி ஆகாது. ஆக்சுவலா கப்பலா எல்லாருமே வந்து வெளியே அவுட்டிங் போகணும் இல்ல டின்னர் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அந்த டின்னர் அவுட்டிங் வந்து ரெகுலரா போக முடியாதுல்ல, அப்படி இது ரெகுலரா டெய்லியும் பண்ணி தானே ஆகணும். So, அதனால அந்த விதத்துல வந்து we feel it's more important. அவங்க சொன்ன மாதிரி மோட்டிவேஷனும் கூட. ஓகே, இப்போ நீங்க 2 பேர் மட்டும் தனியா பண்ண உங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ட்ரெயினரும் வந்து கைட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. ஸோ எதுக்காக ட்ரெயினர் அப்படிங்கிற விஷயம் சொல்லிடலாமா? ஸோ ட்ரெயினர் வந்து ஆப்வியஸா வந்து லைக் அவரும் ரொம்ப வருஷமா எங்களுக்கு அவரை தெரியும். பட் மெயினாக ட்ரெயினர் எதுக்கு அப்படின்னா தனியாகவும் பண்ணிட முடியும் யாருனாலுமே. லைக் ஒரு ஒர்க் அவுட்னா நீங்கள் ஒரு வீடியோ இப்போ யூடியூப் இது மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, யூ கேன் see a வீடியோ அண்ட் டூ அ ஒர்க் அவுட். பட் என்ன பிரச்சனைனா வந்து அதை கரெக்டாக பண்ணணும் அந்த ஃபார்மை. ஸோ ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறது இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது மாற்றி பண்ணிட்டீங்க, ஒரு வெயிட் குனிஞ்சு தூக்குறப்ப மாற்றி பண்ணிட்டீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆகிடும். ஸோ ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 மாதம் ஆகிடும். அந்த மோட்டிவேஷன் போயிடும். ஸோ நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அதனால அந்த ஃபார்ம் கரெக்டாக பண்ணுறதுக்கும் இன்ஜுரி ஆகாமல் எதுவும் இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகாம ஒர்க் அவுட்ஸ் பண்றதுக்கு தான் ட்ரெயினர். எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து பர்சனல் ட்ரெயினர் தேவைப்பட்டுச்சுன்னா ஐ திங்க் ஹி கஸ்டமைசஸ் அக்கார்டிங்லி என் பாடி வெயிட்டுக்கும் என் கோல்ஸுக்கும். ஸோ கரெக்டா ஃபார்ம் எனக்கு சொல்லி தரதும். ஸோ என் ரைட் ட்ராக்ல இருக்கிறதுக்கு ஒரு பர்சனல் ட்ரெயினர். ஒவ்வொருத்தவங்க கோல் வந்து வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மோர் ஆஃப் எனக்கு ஸ்ட்ரெங்த் பில்டப் பண்ணணும், என் ஒர்க் அவுட்ல கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். பட் ரெபேக்காக்கு வந்து மோர் ஆஃப் ஒரு ரீகாம்போசிஷன் மாதிரி ஒரு ஃபேட் லாஸ் இருக்கணும். அந்த சமயத்துல வந்து ஒரு மசிலும் பில்டப் பண்ணணும். ஸோ மற்ற டைம்ல ஷி டசன்ட் வாண்ட் டு லூஸ், மசிலும் லூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு ஒரு ஹைபிரிடா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் வந்து டெடிகேட்டடா கொடுக்கணும்.
கைட் பண்ணி தரதுக்கு. அண்ட் சேம் மோட்டிவேஷனும் இருக்கு. இப்ப நம்மளா தனியா பண்றப்ப ஒரு 20 பண்ணணும், ஒரு 20 நம்பர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும்னா நம்ம ஒரு 10ல நிறுத்திடுவோம். ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் மாதிரி. சோ கரெக்ட்டா வந்து இல்ல பண்ண முடியும் பண்ணுங்க, இந்த லாஸ்ட் ஒரு 5 ரெப் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி புஷ் பண்றதுக்கும் we need ஒரு ப்ராப்பர் ட்ரெய்னர். ஓகே, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பா. ஓகே. ஆக்சுவலாக 2 பேருமே வந்து லவ் மேரேஜ். ஸோ ஒர்க் அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்படி வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தினால எதுவும் சிங்க் ஆனீங்களா, இல்லை வந்து மேரேஜ்க்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் உங்களை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆனது, இல்லை அவங்கள பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் அந்த மாதிரி கதையை எப்படி போச்சது? ஆக்சுவலி நான் லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் தனியா. ஆனா ஆக்சுவலி இந்த அளவுக்கு நாலேஜபிளா நான் ஆக்சுவலி நான் ஒர்க் அவுட் பண்ணல. ஆக்சுவலி லவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து ஐ ஆக்சுவலி கரெக்டட் a lot of ஒர்க் அவுட்ஸே. ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்கில் மாதிரி தான். சோ நீங்க இனிஷியலா ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாலேஜ் இருக்காது. அப்புறம் பண்ண 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 புதுசு புதுசா நம்ம கத்துக்க வருஷம் போக போக மாறும். அதே மாதிரி புதுசா தான் வந்துட்டே இருக்குல்ல. சோ அதனால we incorporate முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஏதாவது புதுசா பண்ணுவோம். உங்க क्वेश्चनல ஒண்ணு வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலி நாங்க சிங்க் ஆனது ஒர்க் அவுட்ஸ்ல தான். சோ ஆக்சுவலி நாங்க லவ் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்து அது ஒரு சிங்க் ஆகி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அது. பட் கரெக்ட் தான். லைக் வந்து நான் ரெண்டு பேருமே லவ் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். லைக் ரெகுலரா அது ஒரு ரொட்டீனா தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. சோ அதனால ஈஸியா சிங்க் ஆயிடுச்சு. கரெக்ட். என்ன கலர் பிடிக்கும், என்ன பிளேஸ் பிடிக்கும். and I think அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு பார்ட்னர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு இருக்கணும், ஒரு ஒர்க் அவுட் ஃபிட்னஸ்ல இருக்கணும்னு ஆசை. சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து அந்த டைம்ல ரொம்ப அவங்கள வம்பிழுப்பேன். என்ன இது ட்ரெட்மில் 20 நிமிஷம் தான் பண்ணியா, இது பண்ணியா அது பண்ணியா கூட we will have talk. அந்த மாதிரி கூட ஒர்க் அவுட் பத்தியே கூட எங்களுக்கு டாக் இருக்கும். ஓகே. சோ எஸ், இப்போ நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் வந்து you both people travel a lot, கரெக்ட்டா? சோ நிறைய அவங்க சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே வந்து அங்க போனேன் இங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிராவல் vlogsலாம் வந்து போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எஸ், இப்போ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இன்னொரு விஷயம் வந்து சொல்லுவாங்கன்னா, நம்ம அதை விட்டுட்டோம்னா வந்து திரும்பவும் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. பட் நீங்கள் எப்படி வீட்டில் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படிங்கும் போது, நீங்கள் வெளியே ட்ராவல் பண்ணும்போது எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? எனக்கு எப்போவுமே ட்ராவல் பண்ணும்போது தான் நான் ரொம்ப வெயிட்டே லூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து கான்ட்ராஸ்டே ஆக்சுவலி. ஏன்னா ஐ திங்க் சென்னையில் எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் காலையில், ஆனா வந்து ஒரு வாக்கிங்கும் ரொம்ப ரொம்ப ஒரு செடென்டரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா கார்ல போறோம் வரோம், சோ அங்க போய் உட்கார்ந்து தான் வேலை செய்யறோம், திருப்பி எந்திரிச்சு வரோம். சோ மார்னிங் இந்த 1 hour தவிர மத்த டைம்லாம் கொஞ்சம் அப்படியே தான் இருப்போம். சோ டிராவல்ல என்ன அட்வான்டேஜ் வரும்னா, நீங்க பாத்தீங்கன்னா நடந்துட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி நாங்களும் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு 20,000 ஸ்டெப் வரைக்கும் நடந்துட முடியும் ஒரு நாளில் ட்ராவல் பண்ணுறப்போ. ஸோ ஃபுட்டு தான் ஃபுட்டு மேபி கொஞ்சம் டிபெண்ட் ஆகலாம். ஃபுட்டும் என்ன பண்ணுவோம், நாங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் ட்ராவலில். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் ஒரு இடத்துல வாங்கி வில் ட்ரை, அப்புறம் ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஆளுக்கு ஒன்று வாங்கவே மாட்டோம். அதுதான் ஒரு டிப்ஸ். ஏன்னா இனிஷியலா நாங்க அதை டப் பண்ணோம். ஆரம்பத்தை என்ன பண்ணுவோம், 2 ஆளுக்கு 1 வாங்குவோம், அப்புறம் கஷ்டப்படுவோம், அப்புறம் அடுத்தது ட்ரை பண்ண முடியாது, நிறையாவும் சாப்பிடுற மாதிரி ஆயிடும், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண முடியாது. சோ டிப்ஸ் என்னன்னா வந்து we will get ஒரே ஒரு டிஷ் வாங்கி ஷேர் பண்ணுவோம், அப்புறம் நிறைய நடப்போம் டிராவல்ல. சோ அது அப்படிதான் டிராவல்லயும் எங்களால ஈஸியா அந்த எனக்கும் வந்து டிராவல் அப்போ வந்து நடந்து பாக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ எனக்கு அந்த சோ அந்த டிராவல் பண்ணி நடந்து அங்க வெயிட் லாஸ் பண்றதுதான் வந்து அதிகம் இங்க ஒர்க் அவுட் பண்ணி. ஆமா. சோ அதனால வந்து எப்படின்னா வந்து அங்க நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணவே மாட்டோம். சோ இன்னைக்கு காலைல ஒர்க் அவுட்டே பண்ணலையே, நம்ம ரெகுலரா பண்ற ஒர்க் அவுட் பண்ணலையே ஸ்ட்ரெஸ் பண்ண மாட்டோம். சோ அதனால நம்ம எனவே நடந்துருவோம். சோ நிறைய நடந்துருவோம். சோ அதனால அதுல பர்ன் ஆயிடும், பரவாயில்ல. இந்த ஒரு கில்ட்டுமே இல்லாம அங்கேயும் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க. சில ஊர்ல எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு USA ஒரு துபாய் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நடக்கிற வேலை இருக்காது, நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய கார் டிராவல் இருக்கும். அப்பெல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணிடுவோம், நாங்க மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், அந்தந்த ஹோட்டல்ல இருக்கிற ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். பட் மத்த இடங்கள்லாம் மோஸ்டா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைய. பட் இந்த மாதிரி நான் சொன்ன 2 டெஸ்டினேஷன் மாதிரி இது மாதிரி நிறைய இடங்கள்ல ரொம்ப சிட்டி மெட்ரோபாலிட்டன் நிறைய தூரமா இருக்கும் வேற. சோ நடந்துலாம் நீங்க போகவே முடியாது, ஒரு ட்ரெயினோ இல்ல ஒரு கார்ல தான் போக முடியும். அந்த மாதிரி இடத்துல நாங்க கண்டிப்பா காலையில ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிடுவோம், ஏதாவது ஸ்வெட் பண்ணி வேர்க்கிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஓகே டன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வார்ம் அப் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்து என்ன மெயின் கோர் என்ன அப்படிங்கறது பாத்தறலாமா? கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறது வந்து இந்த கெட்டில் பெல் ஸ்விங். ஸோ இது வந்து ஒரு ஹோல் பாடி ஒர்க் அவுட், உங்கள் கோர், ஒரு ஆர்ம்ஸ், ஒரு லோவர் பேக், க்ளூஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் பண்ணலாம். இது ஹோல் பாடி ஸ்ட்ரெங்தனிங் ஒர்க் அவுட்.
ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த கெட்டில் பெல் தான் வேணும். இது எல்லாமே ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஃபார்ம் மிஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்ஜுரி ஆகலாம் ஈஸியாக. அண்ட் நான் யூஸ்வலாக 12 kgs தான் பண்ணுவேன், நீங்கள் வந்து 16. அண்ட் இது டெய்லி நாங்கள் பண்ணுவோம். ஆக்சுவலி இது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ ஒரு வார்ம் அப் மாதிரி டு கெட் இன் டு த ஒர்க் அவுட். ஸோ இந்த ஹோல் பாடி ஸ்ட்ரெங்தனிங் என்ன அட்வான்டேஜ்னா உங்கள் கோர் ஸ்ட்ராங் ஆகும், அதே மாதிரி உங்கள் பாஸ்டரும் இம்ப்ரூவ் ஆகும்.